கவிப்பேரரசு வைரமுத்து அப்படி ஒரு வித்தியாசமாக வேறுபாடாக அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த ஸ்தலத்துக்கே போய் பேசியிருக்க மாட்டார். அது ஒரு தினமணி நாளிதழ். அந்த நாளிதழ் எந்த சூழலில் கூட்டிகிட்டு போயிருக்கணும். இப்போ அவர் மன்னிப்பு கேட்டார் காலில் விழுந்து. வைரமுத்து பேசியல் மேற்கொண்டு உதாரணமாக நான் காட்டினேனே தவிர ஒரு இன்னொரு ஆய்வு கட்டுரையிலிருந்து நான் உதாரணமாக காட்டினே தவிர அது என் கருத்தல்ல அவர் சொல்லி வருத்தம் தெரிவிச்சிட்டார். அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு அவங்க மறுபடியும் ஆட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. இப்போ ஜிஆர் சொல்லியிருக்கார், உங்களுக்கு நீங்களுக்கும் கல்லறிய தெரியும் என்ன சோடா பாட்டில் இல்லை. எனக்கு இப்போ தான் தெரியுது மடாதிபதி ஆகணும்னா இந்த இதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து தான் போகணும். நான் நினச்சேன் மந்திரம் கற்றுக்கிட்டு ஒரு சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் படித்து கடவுளுக்கு இவர் தானே நம்மளுக்கு தூதுவராக இருக்காங்க புரோக்கர்ஸ், அதை படிச்சுட்டு தான் மண்டலத்துக்கு வருவாங்க. நீங்கள் இப்போ தான் தெரியுது. ஸோ நம்ம அருவாள் எடுத்துருக்கோம், அவங்க என்ன சோடா பிட்டி கல் எடுத்துங்க என்ன கேட்டோம், நாங்களே அருவா கொடுக்குறோங்கிறேன். அதையும் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா இன்னும் மடாதிபதிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு இதாக இருக்கு. இப்போ அந்த அம்மா போயிருச்சு. 2 மெயின் சுவிட்சு தமிழ்நாட்டுக்கு நல்ல சுவிட்சு இருந்துச்சு. இப்போ அது இல்லை, அந்த வெற்றிட யாருமே இல்லைங்கிற ஒரு துணிச்சலில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இது ஒரு அமைதியான பூமி. இதில் எந்த இனக்கலவரமோ மற்ற கலவரம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் இப்படி தான் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா ஒன்றும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் ஒரு ஜிஆர் இவ்வளவு பேசுகிறாருன்னா அப்போ அவங்க என்ன தார்மீகம் இருக்குன்னு பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்துத்துவம் என்னையா இந்துத்துவம்? எனக்கும் போட்டு நூல், எனக்கு நூல் போட்டேன், நானும் நீ ஒன்று. ஆனால் ஒன்று வித்தியாசப்படுத்திகிட்டே இருக்கே. இதெல்லாம் அவங்க இப்போ குரல் கொடுத்துருக்காரு, பாவம் வேணும்னா நாங்கள் அவங்க கையில் அருவா கொடுக்குறோம், வாங்கிக்கிற சொல்லுங்கள். அதையும் வேணா ட்ரைனிங் வேணாலும் கொடுக்கல. ஏன்னா இவ்வளவு ட்ரைனிங் எடுத்து தான் போய் மடாதிபதி ஆகணுன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். கல் எறிதல், சோடா புட்டி எறிதல், ஒருவேளை இன்னும் பின்னாடி என்னென்ன இருக்குன்னு தெரியல, சரக்கு அடித்தலாம் கூட இருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் தான் மடாதிபதி ஆக முடியுமா தெரியல.